யோக்கியம் கிடையாது. எல்லா வகையிலயும் வந்துட்டு ஒரு பெரிய சின்ன கருணாநிதி மாரி அவர் நெறைய வேலைகள செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆமாங்க. அவர் வந்து நீங்க இப்போ பார்த்துட்டீங்களா? ஒரு ரூ. 100,00,00,000 சொத்து வாங்கியிருக்கிறது. அதுக்கு வந்து பத்திரப்பதிவுல வந்து அங்க நிலத்தோட மதிப்ப விட கம்மியா திமுகவோட அரசு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கம்மியான இது பதிவு பண்ணியிருக்கிறது. இப்போ அப்படி வேலையெல்லாம் வந்து பார்க்கும்போது, அவரு ஒண்ணுமே வேணாங்க. இந்த 100,00,00,000 விட்டு தள்ளுங்க. அவர் யார ஆதரிக்கிறாரு? ஓபிஎஸ் ஆதரிக்கிறாரா? மறைமுகமா ஆதரிக்கிறாரு. என்ன தினகரன் சொல்றாரு, எடப்பாடி அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லன்னு. அப்போ இந்த ஓபிஎஸ் வந்து பண்ணது எல்லாமே சரி, எவ்வளோதான் கெடுதலா செஞ்சா கூட நீ கட்சியில சேர்த்துக்கணுன்றது வந்து தினகரனோட விருப்பம். இப்படி கேடுகெட்டத்தனமால்லாம் வந்துட்டு ஒரு ஏத்துக்கிட்டு, இதுதான் சரின்ற மாரி ஒரு ஆள் இருக்கிறாரு. யாரு? அண்ணாமலை. அத வச்சு தான் வந்து, நீ வந்தது தெரியாதா, போனது தெரியாதான்னு எடப்பாடி இஷ்டத்துக்கும் கேவலமா பேசினதுனால தான், எடப்பாடி வந்து இந்த அண்ணாமலை இருந்தாருன்னா, உன் கூட்டணிக்கே வரமாட்டேன். ஸ்டிப்பா நின்னாரு. அதே மாரி முடிச்சாரு. சரியா? இப்போ வந்து பதவியும் இல்லாம, ஒண்ணும் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. தனியா இயங்குற மாரி ஆனால் தெரியுது. வந்து அந்த அண்ணாமலையத்தான் வந்து யாருக்கு பிடிக்குது? தினகரன், ஓபிஎஸ். தினகரனுக்கு பிடிக்குது, ஓபிஎஸ்க்கு பிடிக்குது. ஆனா தினகரனையும், ஓபிஎஸும் மக்களுக்கே பிடிக்கல. சரிங்களா?